டிஎன்இஏ 2025 ரவுண்டு 3ல கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு டிஎன்இஏ 2025 ரவுண்டு 3யோட அலாட்மெண்ட் ரிசல்ட் வரப்போகுது. எந்த சமயத்தில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம், எந்த சமயத்தில் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுக்கலாம் என்பதை ஒரு சின்ன கேல்குலேஷன் மூலமாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே நம்ம சரியான ஆர்டரில் தான் காலேஜஸை அரேஞ்ச் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் ஃபைனலைஸ் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இன்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது நமக்கு அலாட் ஆன காலேஜும் நமக்கு முன்னால் இருக்கிற காலேஜும் சேர்ந்து சில குழப்பங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம அலாட் ஆன காலேஜையே வச்சுக்கலாமா, இல்லை இதுக்கு முன்னால் இருக்கிற காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாமா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாமா, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்து இதுக்கு முன்னால் இருக்கிற காலேஜுக்கு வெயிட் பண்ணலாமா என்ற குழப்பம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். இந்த சமயத்தில் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜையும் உங்களுக்கு முன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதனுடைய கம்பேரிசன் ரிசல்ட்டை வச்சு அக்செப்ட் அண்ட் ஜாயின் போகலாமா இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் போகலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். எதை வச்சு கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியும் ஆரம்பித்த வருஷம் 2010க்கு முன்னால் இருந்ததுன்னா, அதாவது இன்னைக்கு தேதிப்படி 15 வருஷம் கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் 10 மார்க் கொடுங்க. 2010க்கு பிறகு ஆரம்பிச்சிருந்தா அதனுடைய மார்க் 5 மார்க் கொடுங்க. அதே போல் என்பிஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கியிருப்பாங்க எல்லா கல்லூரிகளும். அவங்க 2 முறைக்கு மேலே என்பிஏ வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கல்லூரிக்கு 10 மார்க் கொடுங்க. 2 முறைக்கு கீழே வாங்கியிருந்தாங்கன்னா 5 மார்க் கொடுங்க. நேக்குங்கிறது இன்னொரு தரம் நிர்ணயிக்கிற விஷயம். அதில் ஏ கிரேடுக்கு மேலே உங்கள் கல்லூரி வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு 10 மார்க் கொடுங்க. ஏ கிரேடுக்கு கீழே வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு 5 மார்க் கொடுங்க. அடுத்ததாக ஃபீஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய எதிர்பார்க்குற கல்லூரி 1 லட்சத்துக்கும் கீழே ஃபீஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க் கொடுங்க. 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினாங்கன்னா அதுக்கு 5 மார்க் கொடுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் ஒரு முறையாவது விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விசிட் அப்போ அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்ல மாதிரியாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு 10 மார்க் கொடுங்க. நார்மலான காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு 5 மார்க் கொடுங்க. இதன் அடிப்படையில் 10-5 என்ற வகையில் இந்த ஆரம்பித்த வருடம் என்பிஏ, நேக்கு, ஃபீஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பராமீட்டர்ஸை வச்சு நீங்கள் மார்க் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் எவ்வளோ மார்க் வருது, உங்களுக்கு முன்னால் இருக்கிற நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு அலாட்டான மார்க்கே, உங்களுக்கு அலாட்டான கல்லூரியுடைய மார்க்கே நல்ல மார்க்காக இருந்தால் அதையே வச்சுக்கோங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் அலாட்மெண்ட்டுக்கு முன்னாலே சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜ் நல்ல மார்க் வாங்கிருந்துச்சுன்னா அந்த கல்லூரிக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் சாய்ஸ் கொடுங்க. நான் சொன்ன மெத்தட் படி கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிற 2 கல்லூரிக்கு மார்க் அலாட்மெண்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கல்லூரிகளோட நேம் டைரெக்டாக சொல்லாமல் டம்மி நேமில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சாய்ஸ் லிஸ்ட் படி 2 காலேஜ் அடுத்தடுத்து இருக்குது. முதல் காலேஜ் பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இன்னொரு காலேஜ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம சாய்ஸ் படி அலாட் ஆன கல்லூரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம என்ன நினைக்கிறோம், பாண்டியன் ஸ்டோர் இன்ஜினியரிங் காலேஜை விட பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் இன்ஜினியரிங் காலேஜே நல்லா இருந்ததுன்னா, சப்போஸ் பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அப்வர்ட் ஆப்ஷன் கொடுத்து அலாட் ஆகிடுச்சுன்னா பாண்டியன் ஸ்டோர் காலேஜ் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இதுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாமா இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த கன்ஃபியூஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் படி ஆரம்பித்த வருஷத்தை கம்பேர் பண்ணுறோம். பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகிறதுனால 10 மார்க் கொடுத்துருக்கேன். பாண்டியன் ஸ்டோர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து 15 வருஷம் ஆகாதனால 5 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 2 இன்ஜினியரிங் காலேஜுமே என்பிஏ 2 முறைக்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க. அதனால் 2 பேருக்கும் 5 மார்க் கொடுத்துருக்கேன். பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நேக் ஏ கிரேடு வாங்கினதுனால 10 மார்க் கொடுத்துருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நேக்கில் பி கிரேடு வாங்கினதுனால 5 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 2 காலேஜ்லையுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1 லட்சத்துக்கு கீழே தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் 2 காலேஜுக்குமே 10 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 2 காலேஜுமே நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த 2 காலேஜுமே நான் நேரில் விசிட் பண்ணியிருக்கேன்.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 2 கல்லூரிக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற வகையில் 10 மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ 2 காலேஜோட மொத்த ஸ்கோரை ஆட் பண்ணுறேன். பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 45 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கு. எனக்கு அலாட்டான பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் 35 மார்க் தான் வாங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம், நமக்கு அலாட்டான பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜை விட பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் டாப்பில் இருக்குது. அதனால் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்து நம்ம பாக்யலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக சென்னை ஜோனில் இருக்கிற 2 காலேஜஸை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த காலேஜஸோட நேமை டைரெக்டாக சொல்லாமல் டம்மி நேமில் சொல்லியிருக்கேன். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் படி ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜ் முதல்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்கோம். நமக்கு அலாட் ஆன காலேஜ் சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ். இப்போது ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நான் சொன்ன மெத்தட் படி மார்க் போட்டு பார்க்கலாம். ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜும் சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜும் ஆரம்பித்து 15 வருஷத்துக்கு மேலாகிறதுனால 2 காலேஜுக்கும் 10 மார்க் கொடுத்துட்றோம். என்பிஏ இவங்க 2 முறைக்கும் கீழே வாங்கியிருக்கிறதுனால 2 காலேஜுக்கும் 5 மார்க் கொடுத்துருக்கேன். நேக்கில் 2 பேருமே பி கிரேடு வாங்கியிருக்கிறதுனால 2 பேருக்குமே 5 மார்க் கொடுத்துட்றேன். 2 காலேஜிலுமே ஃபீஸ் 1 லட்சத்துக்கும் கீழே வாங்குறதுனால 2 காலேஜுக்கும் 10 மார்க் கொடுத்துருக்கேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது மட்டும் ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜ் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜுக்கு 10 மார்க்கும் ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜுக்கு 5 மார்க்கும் கொடுத்துருக்கேன். மொத்த மார்க் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜ் 35 இருக்குது, சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ் 40 இருக்குது. இப்போ நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் பார்க்குறோம். அலாட் ஆன கல்லூரி சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ், அதனுடைய டோட்டல் மார்க் 40 இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்குற ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜோட டோட்டல் மார்க்கு 35 தான் இருக்குது. அதனால் என்ன முடிவுக்கு வரலான்னா, எனக்கு ஏற்கனவே அலாட் ஆன சிஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ் தான், அதனால் ஆர்சிபி இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு கிடைச்சாலும் வேணாம் அப்படின்னு அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் ஆப்ஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இந்த ஆரம்பித்த வருஷம் என்பிஏ வாங்கினது, நேக் வாங்கினது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ரா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜோட வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் எந்த வருஷத்தில் இந்த கல்லூரி ஆரம்பித்தாங்க, என்பிஏ எத்தனை முறை வாங்கியிருக்காங்க, நேக்கில் எந்த கிரேடு வாங்கியிருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம். இதன் அடிப்படையில் நீங்கள் மார்க்கு போட்டு பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு அலாட்டான கல்லூரி நல்ல மார்க்காக இருந்தால் அக்செப்டன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அலாட்டான காலேஜை விட நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் மேலே இருக்கிற காலேஜ் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்து வெயிட் பண்ணுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப்